வணக்கம். ஆலினோன் வனிதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. இன்று பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆடி மாத பௌர்ணமி மற்றும் குரு பூர்ணிமா மற்றும் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த சோடசக்கல நேரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாங்க. 2026 ஆடி மாத பௌர்ணமி தேதி ஜூலை 28 மற்றும் 29ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்க. பௌர்ணமி தேதி நேரம் ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:19 மணி முதல் ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:05 மணி வரை உள்ளதுங்க. கிரிவலம் செல்ல உகந்த நேரம் ஜூலை 28ஆம் தேதி இரவு செவ்வாய்க்கிழமை சந்திர பகவானின் முழு அருள் நிறைந்திருக்கும் என்பதால் இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம். கிரிவலம் செல்வது குடும்பத்தில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தருங்க. மேலும் குருமார்களை போற்றும் குரு பூர்ணிமா இத்தனத்தில் அமைவதால் குருமார்களையும் மற்றும் பெரியோர்களை வணங்கி ஆசை பெறுவதுடன் கல்வி பொருட்கள், ஆன்மீக நூல்கள், மஞ்சள் நீர் ஆடைகள் மற்றும் கடலை பருப்பு, இனிப்பு வகைகள் இவற்றை தானமாக வழங்குவது ஜாதகத்தில் உள்ள இருளை நீக்கி குரு அருளையும் அளப்பரிய செல்வத்தையும் ஞானத்தையும் நிறைவாக தருங்க. மற்றும் கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் சித்தர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட ஆடி பௌர்ணமி சோடசைக்கல நேரம் ஜூலை 29 புதன்கிழமை இரவு 7:06 முதல் 9:06 வரை உள்ளதுங்க. அதாவது பௌர்ணமி முடிவதற்கு முன் 1 மணி நேரம், பௌர்ணமி முடிந்த பிறகு பிரதமை துவங்க 1 மணி நேரம் என இந்த 2 மணி நேரம் தாங்க சோடசைக்கல நேரம். இந்த 2 மணி நேரத்தில் 5 வினாடி மட்டுமே அந்த திருமூர்த்திகளின், அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு இம்மூவரின் ஒளிப்பார்வை இப்பூமியில் விழும் நேரங்க. இது ஆதி காலத்தில் சித்தர்கள் கணித்து நமக்களித்த ஒரு அரிய வாய்ப்புங்க. மகான்களும் சித்தர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பல யுத்திகளையும் சித்திகளையும் பெற்றுள்ளார்கள் என்பது புராணங்களில் கூறப்பட்டுள்ள உண்மை. எனவே இந்த நேரத்தை நாமும் பயன்படுத்தி நாம் கேட்டதை அடையலாங்க. இந்த 5 வினாடி, இந்த 2 மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வருங்க. எனவே நாம் செய்ய வேண்டியது ஜூலை 29 புதன்கிழமை இரவு 7 மணி அளவில் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்து அதற்கு முன் தியானத்தில் அமர வேண்டுங்க. அதாவது தங்கள் வேண்டுதலை முன்னிறுத்தி தங்கள் இஷ்ட தெய்வ நாமத்தை உச்சரித்தபடி கண்களை மூடி மனதை ஒருநிலமடுத்தி சொல்ல வேண்டுங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டுமே வைக்க வேண்டும். அதாவது வேலை, பிள்ளைகளின் படிப்பு, திருமணம் அல்லது குழந்தை பேரு, அல்லது தீராத நோய் தீர அல்லது கடன் தீர, இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு கோரிக்கையை மட்டும் முன்னிறுத்தி தியானத்தில் அமர வேண்டுங்க. இதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது. அனைவருமே செய்யலாம். அதாவது பயணத்தில் இருப்பவர்கள் கூட இருந்த இடத்தில் இருந்தபடியே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாங்க. அப்பொழுது தீபம் தேவையில்லை. மனதை ஒருநிலைப்படுத்தினால் மட்டுமே போதுங்க. ஒரு சிலர் எத்தனையோ வழிபாடுகள் செய்தும் பலனில்லை என்று விரக்தியோடு இருக்கும் மக்களே, இது உங்களுக்கான பதிவு. ஒவ்வொரு மாதமும் 2 சோடசக்கல நேரம் வரும். அதாவது அமாவாசை சோடசக்கல நேரம், பௌர்ணமி சோடசக்கல நேரங்க. இந்த முறைப்படி இந்த நேரத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வர தாங்கள் நடக்காது என்ற விஷயம் கூட நடத்தி காட்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த சோடசக்கல நேரத்தை தவறவிடக்கூடாதுங்க. இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.